Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. We are learning algebra. Today's topic, exercise 3.7. Dear students, exercise 3.7 10th sum பார்க்கலாம். If a train runs at 60 km per hour, it reaches its destination late by 15 minutes. But if it runs at 85 km per hour, it is late by only 4 minutes. Find the distance to be covered by the train. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகும் பொழுது அதனுடைய டெஸ்டினேஷனை 15 மினிட்ஸ் லேட்டா போய் சேருது. அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு 15 மினிட்ஸ் லேட்டா போய் சேர்ந்துருச்சு. அதே சமயம் 85 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகும் பொழுது அது 4 மினிட்ஸ் லேட்டா போகுது. லேட் பை ஒன்லி 4 மினிட்ஸ். இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய டெஸ்டினேஷன் பின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ லெட் த டிஸ்டன்ஸ் பி எக்ஸ் கிலோமீட்டர். இப்போ T1, அப்ப அந்த T1 அப்படிங்கிறது இந்த 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகும் பொழுது அந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்றத நம்ம எழுத போறோம். அதை தான் நம்ம T1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டைம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். 60 கிலோமீட்டர் வேகத்துல போகும் பொழுது எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு அது போய் சேர்ற அந்த டெஸ்டினேஷனை அப்படிங்கிறத நம்ம T1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸ்பீட் எவ்வளவுன்னா 60 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பை 60 ஹவர். அதே போல T2ங்கிறது 85 கிலோமீட்டர் இந்த ஸ்பீட்ல போகும் பொழுது அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்க இதுல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சேம் தான், எக்ஸ் தான். அதே சமயம் அதனுடைய ஸ்பீட் வந்து 85 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. T2 is equal to x by 85 hour. இப்போ இதுதான் இந்த டைம்ல அந்த 85 கிலோமீட்டர்ல போகும்பொழுது அதனுடைய டெஸ்டினேஷன் போய் சேருது. இது T1 T2. இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ T1 மைனஸ் T2. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் லேட்டா போகுது. ரெண்டாவது டைம் வந்து 4 மினிட்ஸ் லேட்டா போகுது. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஃபரன்ஸ் வந்து 11 மினிட்ஸ். அப்போ இதை ஹவர்ல எழுதும் பொழுது 11 by 60 அப்படின்னு எழுதிக்கணும். ஒரு ஹவருக்கு 60 மினிட்ஸ். அப்போ இது 11 இதை வந்து ஹவர்ல கன்வெர்ட் பண்ணும் பொழுது நமக்கு மினிட்ஸை 11 by 16 எழுதிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த T1 T2 வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். x by 60 T1க்கு பதிலாக T2க்கு பதிலாக x by 85 எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 11 by 60. இப்போ இது ரெண்டுலையும் காமனா 5 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து எல்சிஎம் எடுக்க ஈஸியா இருக்கும். ஸோ காமனா இந்த 60 அண்ட் 85 காமனா 5 வெளியே எடுத்துட்டா இங்க ரிமைனிங் வந்து 12 இருக்கும். அதாவது 12 5s are 16, இங்க வந்து 17 இருக்கும். அப்ப 17 5s are 85 வந்துடும். இந்த 5 வெளியே எடுத்துட்டோம். இப்போ இந்த 12 அண்ட் 17க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இது வந்து காமன் மல்டிபிள் கிடையாது. 12க்கும் 17க்கும். ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 204 கிடைக்கும். இப்போ இந்த 204 வந்து இந்த ரெண்டு டினாமினேட்டர்லயும் வரணும் அப்படின்னா இந்த 12 வந்து 17ஆல மல்டிப்ளை பண்ணணும். 17ஆல மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு 204 கிடைக்கும். அதே போல இந்த நியூமரேட்டர்லயும் 17ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ 17x டிவைடட் பை 204 கிடைக்கும். அதே போல இங்க 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். 17 அண்ட் எக்ஸையும் 12ஆல மல்டிப்ளை பண்ணும்பொழுது டினாமினேட்டர்ல நமக்கு 204 வந்துடும். நியூமரேட்டர்ல 12x வந்துடும். அதாவது 12 நம்ம x by 12 17ஆல மல்டிப்ளை பண்றோம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். இங்க வந்து 12ஆல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்றோம். இப்போ 17xல இருந்து 12x மைனஸ் பண்ணா 5x. ஸோ 5x டிவைடட் பை 204. அடுத்தது இந்த 5 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. 1 by 5 போனீங்கன்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 5 நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ 11 into 5 டிவைடட் பை 60. அடுத்து எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 5 டிவைடட் பை 204 இருக்கு. ஸோ இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா 204 நியூமரேட்டருக்கு போயிடும். 5 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணும் பொழுது
5க்கும் கேன்சல் ஆயிரும். இந்த 60யும் 204யும் கேன்சல் பண்ணலாம். இது வந்து 3 டேபிள்ல பண்ணா 2 3s are 6. இங்க வந்து 0 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், போட்டுட்டு அடுத்தது இது 3 டேபிள்ல பண்றோம். இப்போ 6 3s are 18. ரிமைண்டர் வந்து 2 இருக்கும், அப்ப 24 இருக்கும், இங்க மாறிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 8 3s are 24, இப்போ 68. திரும்பவும் இதை என்ன செய்யலாம்னா 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். பண்ணும் பொழுது 5 4s are 20. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 6 இருக்கு, அப்போ 1 4s are 4, ரிமைண்டர் வந்து 2 இருக்கு, இப்போ 7 4s are 28. 1 4s are 4, ரிமைண்டர் 2 இருக்கும், ஸோ 28 மாறிடும். 7 4s are 28. இப்போ பாத்தீங்கன்னா 11 இருக்கு, இங்க 17 இருக்கு, அப்போ 11யும் 17யும் மல்டிப்ளை பண்ணா 187 கிடைக்கும். இங்க டினாமினேட்டர்ல 5 இருக்கு. இப்போ திரும்பவும் இந்த 5யும் 187யும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும் பொழுது இங்க 5 டேபிள்ல பண்ணலாம். 1 5s are 5, 3 5s are 15. ரிமைண்டர் வந்து நமக்கு 3 இருக்கும், அப்போ 37. இப்போ 7 5s are 35. ரிமைண்டர் வந்து 2 இருக்கு, அப்போ பாயிண்ட் வச்சு அந்த 2ஓட 0 ஆட் பண்ணிட்டா 20, அப்போ 5 4s are 20. அப்போ 37.5 கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 37.4 கிலோமீட்டர். இங்க வந்து கிலோமீட்டர் தான் கேட்டிருக்காங்க, இடைப்பட்ட அந்த தொலைவு. எக்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா எக்ஸோட வேல்யூ 37.4 கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு இடத்துக்கும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் அந்த டெஸ்டினேஷனுக்கும் இந்த இடைப்பட்ட அந்த தொலைவு வந்து 37.4 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். Sum of a number and its half is 30, then the numerator is dash. அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அதனுடைய பாதி அப்படின் பொழுது அதை 2ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த நம்பரை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதனுடைய பாதியை x/2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 30க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இங்க வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு வந்து 2 கிடைக்கும். இப்போ இந்த டினாமினேட்டர்லயும் நியூமரேட்டர்லயும் 2ஆல மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா 2x டிவைடட் பை 2 வந்துடும். அடுத்தது இங்க x/2 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2x பிளஸ் எக்ஸை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 3x டிவைடட் பை 2 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 30. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 3 and 3/2 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டுட்டு போனோம்னா நமக்கு 2/3 கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 10 3s are 30. ஸோ 10 into 2 20. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 20 கிடைச்சிருக்கு. இப்போ இங்க 20 எங்க இருக்குன்னா B இருக்கு. ஸோ B is the answer. Next 12th question. The exterior of a triangle is 120 degree and one of its interior opposite angle 58 degree. Then the other opposite interior angle is dash. அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ல எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அது வந்து 120 டிகிரின்னு. அதுல ஒரு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அது 58 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதர் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஒரு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஒரு உள்ளெதிர் கோணம் வந்து 58 டிகிரி. அதர் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒன்னு வந்து 58 டிகிரி கொடுத்துட்டாங்க, இன்னொன்று வந்து தெரியாது, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிளை நம்ம சம் பண்ணும் பொழுது ஆட் பண்ணும் பொழுது அது வந்து இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும்.
ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா x plus 58 is equal to 120 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டா x அப்படியே வச்சுக்கலாம். அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஆங்கிள் தான். இந்த 58 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டுட்டு போனா 120 minus 58 வரும். ஸோ இந்த 120 இருந்து 58 மைனஸ் பண்ணா நமக்கு 62. இப்போ இந்த 62 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, ஏ என்ற ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 degree. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்க. What sum of money will earn 500 rupees as simple interest in 1 year at 5% per annum? இப்போ ஒரு அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்றோம். ஸோ அதை டெபாசிட் பண்ணும் பொழுது நமக்கு 500 ருபீஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. அதே போல அது வந்து எத்தனை இயருக்கு நம்ம டெபாசிட் பண்ணிருக்கோம், 1 இயருக்கு. அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. இப்போ இதுக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் இதுக்கு நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து PNR/100. இவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 500 அப்படின்னு. இந்த பிரின்சிபல் அமௌண்ட் பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், அது நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ n அப்படிங்கிறது இயர், எத்தனை இயர், 1 இயர். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது வந்து 5%. ஸோ 5ன்னு எடுத்துக்கலாம், டிவைடட் பை 100. இப்போ 1 into 5 5. ஸோ 5 into x 5x. இந்த 100 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டுட்டு போனோம்னா 500 into 100 50,000. அடுத்து இந்த 5 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டுட்டு போகலாம். ஸோ இது வந்து மல்டிபிளிகேஷன் இருக்கு, 5x. இங்க போகும்போது டிவிஷனா மாறிடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 5s of 5, இங்க 1 5s of 5, 4 zeros அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா நமக்கு 10,000 கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 10,000 கிடைக்குது. அப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு இதுல டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 10,000. இப்போ இந்த 10,000 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The product of LCM and HCF of two numbers is 24. If one of the number is 6, then the other number is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பர் வந்து அந்த 2 நம்பரோட எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு 24 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு நம்பர் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 6ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது. அதாவது மேக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணா அதனுடைய வேல்யூ வந்து அந்த 2 நம்பரோட எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை நான் பயன்படுத்த போறேன். இந்த ஏபிங்கிறது அந்த 2 நம்பரு. ஸோ அதுல ஒரு நம்பர் வந்து நமக்கு 6 இருக்கு. ஸோ அந்த ஏக்கு பதிலாக 6ன்னு போட்டுக்கலாம். இது நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு 24 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படியே வச்சுக்கலாம். 6 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். 24 டிவைட் பை 6 மாறிடும். இப்போ பாத்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணோம்னா 1 6 are 6, 4 6 are 24. இப்போ பியோட வேல்யூ வந்து 4 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஆன்சர் பி 4 எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஒரு நம்பர் வந்து 6, அனதர் நம்பர் வந்து 4. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The largest number of the 3 consecutive numbers is x plus 1, then the smallest number is dash. அதாவது 3 consecutive நம்பர்ஸ்னா இப்ப 4 5 6 இது போல இந்த கண்டினியூஸா வரதா நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பெரிய நம்பர் வந்து நமக்கு x plus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை x plus 1ன்னு எடுத்துக்கலாம். 6 வந்து நம்ம x plus 1ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். அது எப்படி கொடுத்துட்டாங்கன்னா x plus 1. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன பண்ணுவீங்க, அதனுடைய முன்னாடி இருக்கிற நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அது வந்து 1 மைனஸ் பண்ணுவீங்க. 6ல இருந்து 1 மைனஸ் பண்ணா அதனுடைய ப்ரிடிசெசர் கிடைக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணும் பொழுது இங்க x plus 1 இருக்கு. ஸோ இதை 1 மைனஸ் பண்ணா 1 கேன்சல் ஆயிரும். எப்போ x மட்டும் தான் இருக்கும். அடுத்து 5ஓட ப்ரீடிசெசரை ஃபைண்ட் அவுட் பண்ணா திரும்பவும் -1 பண்ணணும். மைனஸ் ஸோ 1 வந்து மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ணோம்னா இப்போ x -1ன்னு கிடைக்கும். xல இருந்து திரும்பவும் 1 மைனஸ் பண்ணா x -1. அப்போ
ஸ்மாலஸ்ட் நம்பருங்கிறது x மைனஸ் 1, கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது x பிளஸ் 1. இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த x மைனஸ் 1 எங்க இருக்குன்னு பார்க்கணும். D ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.